கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் மீண்டுமாக ஆராதனை ஆழங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியில கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரித்து, நாம் துதித்து, அவரை ஆராதித்து, அவரை கனப்படுத்தி, அவரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணலாம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவர், இந்த நாளிலே எங்களை ஒன்று கூட்டி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்க முடிக்கும். ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க வார்த்தையின்படியே ஆண்டவர் நீங்க சொன்னீங்களே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரே, உம்முடைய துதியை ஏறெடுப்பதற்கு எங்களை தெரிந்து கொண்டீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிறதுக்கு எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கரங்களில் இருந்து ஆராதனை ஒவ்வொரு பகுதியை தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 139 14 16 வசனங்களை இப்படி படிக்கிறோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நான் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை எவ்வளவு ஆச்சரியமாய் உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் மருத்துவர்கள் விடை காண முடியாத ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு தாயின் கருவிலே ஒரு குழந்தையினுடைய எலும்பு எப்படி வளர்கிறது என்பதை மருத்துவர்களால அது எப்படி என்பதை அவர்களால கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஏன்னா நமக்கு தெரியும், ஆண்டவர் நம்மை ஆமென் ஹல்லேலூயா அவர் விசித்திர வினோதமாய் என் எலும்புகள் உமக்கு மறைவாகவில்லை என்று சொல்லுகிறது போல அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டது. ஆகவே நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆமென் இந்த பாடலை பாடி நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். நம்மை காண்பவர் அவர், நம்மை காப்பவர் அவர். ஆராய்ந்து நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா, கர்த்தர் நம்மை அதே போல நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்கிறவர். ஆவிக்குரிய ரீதியாய் ஆமென் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உயர்த்துகிறவர. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அப்படி எங்களை தினந்தோறும் வளர்க்கிற எங்கள் ஆண்டவருக்கு, உருவாக்குகிற ஆண்டவருக்கு ஆண்டவரை நாங்கள் உளமாற நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல பலவிதமான தேவைகளோடு நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இந்த நாள்ல கூட உங்கள் பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்க மேல எங்க பாரத்தை வைக்கிறோம், இது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களே, இந்த நாள்ல கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்துல நம்ம விசுவாசமாய் நம்ம பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் என்னை ஆதரிப்பார். என்னடா அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, இளைப்பாறுதல் என்பது அது யாருக்கு தெரியும் தெரியுமா? அது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் அவர்கள் அதை இளைப்பார்கள், அந்த இளைப்பாறுதலை அறிந்திருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவத்தை, சாபத்தை, நம்முடைய வியாதியை, நம்முடைய தண்டனையை, நம்முடைய தரித்திரியத்தை, இப்படி பல காரியங்களை
ஒரு நாளிலே ஆண்டவர் மேல நீரின் பாரத்தை ஏற்றுக்கொள்ளும், நீர் எனக்கு இளைப்பாறுதலை தாரும் என்று சொல்லும். கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை தந்தார். அந்த இளைப்பாறுதல் நம்ம இருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், ஆண்டவரே நாங்க உங்க மேல எங்க பாரத்தை வைத்திருக்கிறோம். ஆண்டவரே ஒரு நாளிலே வந்த பொழுது எங்களை ஆண்டவரை சேர்த்து கொண்டீர், அணைத்துக் கொண்டீர். அதே போல இந்த நாளில் இருக்கிற இந்த பாரங்களையும் நீர் மாற்ற வல்லவராக சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது, அவர் உன்னை ஆதரிப்பார். சேர்ந்து பாடலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, என்னை தள்ளாட விட மாட்டார், நித்தமும் என்னை காத்திடுவார். ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் நம்மை காக்கிறவர், நமது வலது பக்கத்திலேயே நமக்கு நிழலாய் இருக்கிறார். தேவ ஜனமே, ஆமென். வருத்தப்பட்டு பாரத்தோடு இளைப்பாறுதலை தேடி வந்த பொழுது அவர் தந்தார். இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவர் சொல்லிட்டாரு, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னை மறப்பதில்லை. தேவனை எல்லாரும் ஆராதித்து பாடலாம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை ஆதரிப்பார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம்முடைய சார்பில் இருக்கிறார். நமக்கு எதிராக எந்த வல்லமையும் கிரியை செய்ய முடியாது. விசுவாசமாய் பாடுவோம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு எதிராக இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார். எங்களுக்கு எதிராக இருப்பவன் யார்? பாடலாம். கர்த்தர் என் சார்பில் இருக்கும் போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் என் சார்பில் இருக்கும் போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை அர்ப்பணித்து அவருடைய சமூகத்துல
வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். நம்ம பாடினோம், வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். வாழ்வு என்பது முழு வாழ்க்கையையும் குறிக்கிறது. ஏதோ ஒரு பகுதியை மட்டும், நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சில மணி நேரங்கள் மட்டும், அப்படி அல்ல. நம்முடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து நம்ம இப்படி சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, என்றும் அவரில் மகிழ்ந்து இருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவரிலே மகிழ்ந்திருக்கும் பொழுது, அவர் நடத்துகிற, அவர் நம்மை பாதை காட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த பாதையிலே மகிழ்ச்சியாக ஓடும் பொழுது நம்முடைய இதய விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை உரிமையோடு விசுவாசத்தோடு பாட போறோம். என்றும் அவரில் மகிழ்ந்து இருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்க மாட்டே, அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நாம் ஆராதிக்கிற தேவன், வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 4:12 படிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் அனுபவித்து ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு காரியமும் பிதாவாகிய தேவன் திட்டம் செய்து, ஆம் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை செய்து, அது மட்டுமல்ல, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாள்ல கூட நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்த ஆண்டவர், இந்த நாள்ல கூட அவரை உயர்த்தி பாடுவோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஆண்டவர், நீர் எங்கள் கர்த்தர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களை மன்னித்து, ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு தெய்வம் அல்ல, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் மட்டும்தான் தன் எதிரிகளுக்காய் நமக்காய் ஜீவன் தந்த ஒரே நபர் இயேசு மட்டும்தான். சேர்ந்து பாடலாம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். சிலுவையில் அவரை அறைந்தவரை கூட மன்னித்தார். நாமும் அதே போல எத்தனை பாவங்கள் துரோகங்கள் செய்தோம், எல்லாவற்றையும் மன்னித்தவரை ஆராதிக்கலாம். அவரை உயர்த்தி பாடுவோம். சிலுவையில் தன்னை அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம், சிலுவையில் தன்னை அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம், மரித்த பின்பும் உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம், மரித்த பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம்
எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம், உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஆமென். செத்து போன உடலுக்குள்ள உயிரை வைத்தவர் அவர் மட்டும்தான். ஆகாரம் இல்லாத அனாதைகளுக்கு அடைக்கலமானவர். அவரை ஆராதித்து பாடலாம். செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம், செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம், ஆதரவில்லா அனாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம், ஆதரவில்லா அனாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம், கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். அற்புதத்தை எடுத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவரே, இந்த நாள்ல கூட இயேசு நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு அற்புதம் செய்வார். செத்து போன உடலுக்குள்ளே ஜீவனை தர முடியுமானால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில மரித்து போன காரியத்தை உயிரடைய செய்வார். சிலுவை தன்னில் அறைந்தவர் கூட மன்னித்த பெரிய தெய்வம், சிலுவையில் தன்னை அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம், மரித்த பின்பும் உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம், மரித்த பின்பும் உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம், எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம். 33 கோடிகளுக்குள்ள இப்படி இல்லை ஒரு தெய்வம், கையெழுத்து கும்பிடுவதற்கு மாத்திரமான தெய்வம், கையெழுத்து கும்பிடுவதற்கு மாத்திரமான தெய்வம். குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும். ஆமென். எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும். சொல்லலாமா? இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும். அவர் மட்டுமே. இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். அவரே நமக்காய் ஜீவனை தந்தவர். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தெய்வம் மனுஷர்களுக்குள்ளே, பூமிக்குள்ளே, இந்த உலகத்திலே, வானத்தின் கீழே எங்கும் கொடுக்கப்படவே இல்லை, கட்டளிடப்படவே இல்லை. ஒரே நாமம், இயேசுவின் நாமம் மட்டுமே. இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஆண்டவரே, பிதாவாகிய தெய்வமே,
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட சகல துதியும் கனமும் மகிமையும் புகழும் ஆராதனையும் ஒருவருக்கே செலுத்தி எங்களையும் படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த ஆராதனை ஆழங்கள் என்கிறதான இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியில நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் நீங்கள் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இப்படியாக ஆராதனையுடைய ஆழங்கள் அதனுடைய ஆசீர்வாதங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளை தேவனுடைய ஜனங்களுக்கு, அநேக ஆலயங்களுக்கு, விசுவாச மக்களுக்கு, போதகர்களுக்கு, சபை அந்த குழுக்களுக்கு, வாட்ஸ்அப் குழுக்களுக்கு நீங்கள் அனுப்பும்படியாய், ஷேர் பண்ணும்படியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த சத்தியங்களை அநேகர் அறிந்து கொள்ள நீங்களும் இந்த ஊழியத்திலே நீங்கள் இந்த உதவியை செய்யும்படியாய் கேட்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட எஸ்ராவின் தலைமையிலே மீண்டுமாக பாபிலோனில் இருந்து அந்த எருசலேமுக்கு வந்த அந்த தேவ ஜனங்கள் பாருங்க, அந்த யூத ஜனங்கள் அங்கே தேவாலயத்தை கட்டுவதற்காக அங்கே அடிக்கல் நாட்டுகிறார்கள். இந்த இரண்டாம் ஆலயம் கட்டப்படுகிறது. பாருங்க, முதல் ஆலயம் சாலமோன் ராஜாவால் கட்டப்பட்டது, மிக பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டது, பொன்னினாலேயே அது செய்யப்பட்டது. பாருங்க, மோசேயினுடைய பிரமாணத்தின்படி சகல காரியங்களையும் அங்கே எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த காரியம், அந்த ஆலயம், தேவாலயம் நேபுகாத் நேச்சார் பாபிலோன் மன்னனாலே இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இப்ப பாருங்க, மீண்டுமாக தேவன் இந்த யூத ஜனங்களுக்கு அவர் கிருபை பாராட்டினது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே மீண்டும் எந்த இடத்துல இடிக்கப்பட்ட அந்த இடத்திலேயே தேவனுடைய ஆலயம் மீண்டுமாய் கட்டப்படுகிறது. ஆமென் சொல்லுவோம். பாருங்க, அருமையான தேவ ஜனங்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கூட இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்கள், உங்களது முந்தைய ஆசீர்வாதங்கள் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்ததே, இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒன்றுமில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசனமான வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியத்தெல்லாம் நான் மீண்டும் செய்வேன் என்று சொன்னாரோ அந்த காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். அதை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே இருக்கிற அந்த ஆராதனையினுடைய ஆழத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்க, 9ஆம் வசனத்தை சத்தத்தை உயர்த்தி நம்ம படிப்போம். ஒருத்தர் படிங்க. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், முதலாவது 9ஆம் வசனத்தை படிப்போம். அப்படியே தேவனுடைய ஆலயத்தில் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் சுத்தியேனும் அவன் குமாரனும் யூதாவின் குமாரனும் ஏனாத்தின் குமாரனும் அவர்கள் சகோதரனாகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இப்போ எஸ்ராவின் தலைமையிலே வந்த இந்த யூத ஜனங்கள் இப்பொழுது அநேகர் இங்கே நிற்பதாக அங்கே நம்ம படிக்கிறோம். இப்பொழுது இந்த ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட இப்ப எல்லாரும் கூடி இருக்கிறார்கள். பாருங்க, இப்ப கூடி நிற்கிற அனைவரும் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. பாருங்க, ஒருமனப்பட்டு நின்றார்கள். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளணும். தேவனை ஆராதிப்பதற்கு கூடுகிற தேவ ஜனங்கள் நடுவிலே ஒரு மனம் வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஒரு மனம் இல்லாத இடத்திலே தேவ மகிமையை பார்க்க முடியாது. பாருங்க, அப்போஸ்தலர் 2ல நீங்க படிக்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்கே மகிமையா இறங்கினது அங்கே இருந்தவருடைய ஒரு மனதினால தான். ஹல்லேலூயா. அவர் எல்லாரும் ஒரு மனப்பட்டு அங்கே கூடி இருந்தார்கள். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய குடும்பமா இருக்கலாம், நம்ம கூடுகிற சபை கூடுகையா இருக்கலாம், அல்லாவிட்டால் ஜெபிப்பதற்கென்று கூடுகிற அநேக
தேவ ஜனங்களாய் காணப்படலாம். நாம் ஒரு மனமாய் கூடியிருக்கும் பொழுது மட்டும்தான் பாருங்க அங்கே தேவனுடைய ஆராதனையின் மகிமை வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே அன்றைக்கு பாருங்க, அன்றைக்கு எஸ்ராவோடு கூட இருந்த நின்று கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நின்று கொண்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக 10ஆம் வசனத்தை படிப்போம். அங்க அடுத்த காரியம் பாருங்க, அங்க ஆராதிக்கிறதுக்கான அடுத்த காரியத்தை என்ன செய்யறாங்க பாருங்க. சிற்பாசரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதினுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்களை தரிக்கப்பட்ட தாளங்களை கொடுக்கிற ஆசாபின் குமாரனாகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ தேவனுடைய அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு இங்கே சிற்பாசாரிகள், ஏனென்றால் அங்க கற்களை வைத்து கட்ட வேண்டும். இப்படி எல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட நிற்கிற அந்த நேரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரித்து நின்று கொண்டிருந்தார்களாம். பாருங்க, துதிகள் அங்கே ஏறெடுக்கப்படுகிறது. அஸ்திபாரம் ஒரு காரியத்தை அங்கே துவங்குகிறார்கள். முதலாவது அடிக்கல் நாட்டப்படுகிறது, அஸ்திபாரம் இடப்படுகிறது, அங்கே தேவன் நாமம் துதிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில கூட அருமையான தேவ ஜனங்களே, நாம் எதை ஆரம்பித்தாலும், நாம் ஒரு நாளை ஆரம்பித்தாலும், ஒரு வேலையை ஆரம்பித்தாலும், நம்முடைய குடும்பங்களிலே எந்த நல்ல நிகழ்ச்சிகள், எந்த காரியத்திலும் நாம் தேவனை துதித்தே எல்லாவற்றையும் ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது அதிலே தேவன் நாமத்தை துதிப்பதை முக்கியத்துவமாய் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே பாருங்க, தாவீது அங்க ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாராம். அந்த துதிக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரங்களை தரித்து துதிக்க வேண்டுமா. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இன்னைக்கு கூட நம்ம சில பாரம்பரிய சபைகளிலே நீங்க பார்க்கலாம், பாடகர் குழுக்கள் எல்லாரும் ஒன்று போல வஸ்திரங்களை தரித்திருப்பார்கள். பாருங்க, அன்றைக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் தாவீது அந்த கட்டளையை கொடுத்தார். பாடுகிற ஜனங்கள் வஸ்திரத்தை இப்படிப்பட்ட ஒரே வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டும் என்று. ஆனால் அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே பாருங்க, இப்படி வஸ்திரத்தை தரிக்கிறோமோ இல்லையோ, ஆனா மிக முக்கியமான ஒரு வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டும். இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டும். ஆமென். தேவனை துதிக்கிறவர்கள் பாருங்க, யாரும் அவரை துதித்து விட முடியாது, யாரும் அவரை ஆராதித்து விட முடியாது. அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமை செலுத்த அவர்கள் ஒன்று கூடி இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே தேவனை துதிக்கிறவர்கள் தேவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக பாருங்க, அங்கே தாவீது போட்ட ஒரு கட்டளை பாருங்க, அவனுடைய நாட்கள் எல்லாம் கடந்து பல தலைமுறைகள், பல நூற்றாண்டுகள் கடந்து விட்டது. இப்போ அவன் சில கட்டளையை அங்க போட்டிருக்கிறான். அந்த கட்டளை அப்படியே அவர்கள் அவங்க ஃபாலோ பண்றாங்க. பாருங்க, தாவீதுடைய கட்டளை, பூரியைகள் ஊதப்பட வேண்டுமா, தாளங்கள் கொட்டப்பட வேண்டுமா. ஹல்லேலூயா. பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆராதனையில. ராகமும் தாளமும் ஆராதனையில மிக மிக முக்கியமானது. பாருங்க, நீங்க எல்லாம் அதை புரிந்து கொள்ள முடியாது சொல்றேன். இந்த கீபோர்டு, கிட்டார், வயலின், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் ராகத்தை வெளிப்படுத்துகிற பாருங்க அந்த கருவிகளா இருக்கிறது. அதே போல ட்ரம்ஸ், தபேலா, மிருதங்கம், இப்படிப்பட்ட கருவிகளை, இசை கருவிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இவைகள் எல்லாம் தாளத்தை வெளிப்படுத்துகிற கருவிகளா இருக்கிறது. பாருங்க, இவைகள் எல்லாம் ஒன்றாக இசைக்கப்பட்டு பாருங்க, தேவனுடைய நாமம் துதி பாடலால் உயர்த்தப்பட்டு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தாவீது அருமையான அந்த கட்டளையை சொன்னதை பாருங்க, அந்த எஸ்ராவின் தலைமையில வந்ததான அந்த தேவ ஜனங்கள் நிறைவேற்றுகிறார்கள். இன்றைக்கு கூட நாமும் தேவ ஆலயத்துல கூடி இப்படிப்பட்ட நல்ல ராகத்தோடு தாளத்தோடு ஆமென் முழு மனதோடு கூட ஆமென் ஆவியோடு கருத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது பாருங்க, எல்லாம் இணைந்து ஒரு மனமாய் ஆமென் இப்படி செய்யப்படும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் ஆராதிக்கிற ஸ்தலங்களிலே உணர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக பாருங்க, 11, 12, 13 வசனத்திலே சில காரியங்களை அங்க செய்தார்கள். படிப்போம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும்
அநேகர் இந்த ஆலயத்தில் தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கின்றதினால் அவர்கள் சத்தம் பகுத்தறிய கூடாததாய் இருந்தது. ஆமென். பாருங்க, இப்போ தேவ ஜனங்கள் தேவனை எப்படி துதிக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேலே அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் தகர்க்கப்பட்ட நிலை, அடிமையின் நிலை. ஆனால் இதிலே ஒரு புது காரியத்தை தேவன் செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்க, இந்த நிலையை அவர்கள் கர்த்தரை துதிபாடி மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தர் நல்லவர், ஏனென்றால் நாங்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்து அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா அவர் நாங்கள் செய்த துரோகத்திற்காக எங்களை தண்டிக்காதபடிக்கு, எங்களை அப்படியே தள்ளிவிடாதபடிக்கு எங்களை மீண்டும் நினைத்தருளினார். அவர் நல்லவராய் இருக்கிறார் என்று கர்த்தரை நல்லவர் என்று துதிக்கிறது மட்டுமல்ல, அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தின் சரித்திரத்துல அடிமைகளாய் போன எந்த ஒரு ஜனத்த தேசத்தண்டையிலும் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு புதிய ஆரம்பம் வந்திருக்கவே முடியாது. ஆனால் தேவ ஜனங்களுக்கு பாருங்க, தேவன் கிருபை பாராட்டினபடினால தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில். அதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து நம்மை மீண்டுமாய் தூக்கி எடுக்க முடியும். எதன் அடிப்படையில் என்றால் அவருடைய கிருபையின் அடிப்படையிலே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளணும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், ஆனால் அவருடைய கிருபையோ நித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அதைத்தான் அங்கே ஜனங்கள் கர்த்தர் நல்லவர் அப்படியே குணாதிசயத்தை அவர்கள் உயர்த்தி பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது எல்லாரும் நல்ல கம்பீர சத்தமாய் பாடினார்கள். இன்றைக்கு சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு சத்தமா பாடுறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. ஆனா வேதத்துல தேவ ஜனங்கள் கம்பீர சத்தமாய் பாடி இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு செய்த நன்மை அவர்களால் அளக்க முடியல. ஆமென். எவ்வளவு அடிமைத்தனத்துல, எவ்வளவு வேதனையில, எவ்வளவு நெருக்கத்துல, கஷ்டங்களுக்குள்ளாய் அவர்கள் ஒரு நாளிலே இருந்திருப்பார்கள். இப்பொழுதோ விடுதலையோடு கூட தங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறோம் என்கிற ஒரு நன்றி அறிதலோடு கூட அங்க நீங்க பார்க்கிறோம். அங்கே அநேகர் கண்ணீர் விட்டு கர்த்தரை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அதுல ஏன் அவங்க ஆராதிக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல இருந்த பிரம்மாண்டமான சாலமோன் கட்டின தேவாலயத்தை அவர்கள் இடிக்கப்பட்டதை கண்டார்கள். பாருங்க, அவங்க நினைத்திருப்பாங்க, இதோட அவ்வளவுதான், இனிமேல நம்ம எங்க இப்படிப்பட்ட ஆராதனையை செய்ய போகிறோம், ஆமென், நமக்கு இனிமேல ஒரு ஆலயம் இல்லை என்று நினைத்து, ஆனால் மீண்டுமாய் தேவனுடைய கிருபை, ஆமென், அவருடைய வல்லமை, பாருங்க, அந்த அடிமைத்திருந்த ராஜாவின் கண்களே தயவை கிடைத்து அதே இடத்துல அந்த ஆலயம் கட்டப்பட்ட பொழுது நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட அழுது கொண்டே கர்த்தரை பாடுகிறார்கள். ஆமென். சிலர் பாருங்க, தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினாரே, தேவன் சொன்னதை நிறைவேற்றினார், எங்களை மீண்டும் கொண்டு வந்தார், இதோ இந்த ஆலயத்திற்கு மீண்டும் அஸ்திபாரம் போடப்படுகிறது, தேவன் கொடுத்த ஜெயம் வெற்றி எத்தனை பெரியது என்று சொல்லி ஆமென் சந்தோஷமாய் பாடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆராதனை பாருங்க, இந்த அடிக்கல் அஸ்திபாரம் போடப்படுகிற இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஆராதனை மகிமை. அருமையானவர்களே, ஆகவே தான் ஆராதனை நம்ம ஒருபோது பாருங்க, சில சபைகளிலே ஆராதனை நேரம் என்பது ஏதோ ஜனங்கள் வருவதற்காக பாடிக்கொண்டிருக்கிற நேரமாய் காணப்படுகிறது. அப்படி அல்ல, ஆராதனை நேரம் என்பது மிக முக்கியமான நேரமாய் காணப்படுகிறது. தேவ ஜனங்கள் பாருங்க இணைந்து தேவனுடைய நாமத்தை ஆமென் அப்படி சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது தேவன் பாருங்க நிச்சயமாக சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஆமென். அது மட்டுமல்ல, அப்படி ஆராதனை நேரத்தை முக்கியத்துவப்படுத்தி ஆராதிக்கிற சபைகள் நிச்சயமாக வளர்ச்சி அடையும். அது ஒருபோதும் அது குன்றி போவது இல்லை, அது கீழாய் போவது இல்லை. அந்த ஜனங்களை ஆராதிக்கிற ஜனங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதான் ஃபாதர் அருமையா பாடினாரு. ஆமென். தாவீது பாடினா அவனுக்கு ப்ரமோஷன் வந்தது. ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல இந்த இரண்டாம் ஆராதனையினுடைய
இந்த இந்த இரண்டாம் ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் போடும் பொழுது செய்த அந்த ஆராதனையினுடைய அதை தியானித்தோம். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள்ல இரண்டாம் ஆலயத்தினுடைய அந்த அஸ்திபாரம் அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட பொழுது உண்டான அந்த ஆராதனையை நாங்கள் தியானித்தோம். அதுல நாங்கள் அநேக காரியங்களை தியானித்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது தேவனை ஆராதித்து துதித்தே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே, ஒரு காரியத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுதோ தேவனை மகிமைப்படுத்தி துதித்து நாங்கள் ஆரம்பிக்க உதவி செய்க. ஆண்டவரே, அன்றைக்கு ஒரு மனமாய் கூடியிருந்தார்கள். ஆராதிக்கும் அந்த ஸ்தலங்களுக்குள்ளாய் ஒரு மனம் காணப்படுவதாக நாங்க போகும் பொழுதே நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், இணைந்து ஆராதிக்க போகிறோம். மனிதனை அல்ல, நாங்கள் செய்கிற ஆராதனை எங்கள் தேவாதி தேவனுக்கு என்கிற மனநிலையோடு கூட நாங்கள் ஆராதிக்க உதவி செய்க. உங்க குணாதிசயங்களை நினைத்து ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை செய்ய வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர், நல்லவர் என்பதை நினைத்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவர், எந்த இடத்துல அழிக்கப்பட்டோமோ அதே இடத்துல மீண்டும் உருவாக்குகிற ஆண்டவர் உம்மை நாங்கள் ஆராதிக்க. ஆண்டவர், எப்படி அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே வஸ்திரங்களை ஒன்று போல தரித்து கர்த்தரை ஆராதித்தார்களோ அதே போல ரட்சிப்பின் வஸ்திர அனுபவத்தோடு கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்வீராக. கர்த்தருடைய கரங்களுக்குள்ள நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட இந்த வார்த்தையின்படி இந்த நாளில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும். மீண்டுமாய் நாங்கள் சந்திக்க வரைக்கும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.